பஞ்சாப் எல்லையான ஷாம்பு என்ற பகுதியில் விவசாயிகளை விரட்டும் முயற்சியில் காவல்துறையினர் ஈடுபட்டு இருக்கின்றனர். இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம். விவரங்கள் என்ன பாண்டியராஜன்? பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு உத்தரவாதம் வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகள் தொடர்பாக போராட்டம் நடத்தக்கூடிய அந்த விவசாயிகள் இன்று டெல்லிக்கு அணிவகுத்து செல்ல திட்டமிட்டிருந்தனர். அதன்படி டெல்லியை நோக்கி சென்று கொடுக்கக்கூடிய அந்த சூழலில் மத்திய அமைச்சர்களுடனான அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. அதன் பிறகாக அந்த பேச்சுவார்த்தை சுமூகத்தில் எட்டப்படாத நிலையில் இந்த போராட்டமானது தீவிரமடைந்திருக்கிறது. தற்போது அவர்கள் டெல்லியை நோக்கி முற்றுகையிடுவதற்காக சென்று கொண்டிருக்கும் பொழுது பல்வேறு தடைகள் வைக்கப்பட்டு அவர்களுடைய அந்த போராட்டத்தை கைவிடும்படி அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது. தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த விவசாய சங்கத்தினரை கைது செய்யக்கூடிய பணிகளில் துணை ராணுவ படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அந்த பகுதியில் பதட்டம் ஏற்படக்கூடிய அந்த சூழல் என்பது உருவாகியிருக்கிறது. கண்ணீர் புகை குண்டுகள் மூலமாக கூட்டத்தினை கலைத்து அந்த முற்றுகை போராட்டத்தை தடை செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கோடு தற்பொழுது அவர்களை கைது செய்யப்படக்கூடிய அந்த நிகழ்வு நடைபெற்று வருகிறது. பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த சம்யுக்தா கிசான் மோர்ச்சா மற்றும் கிசான் மஸ்தூர் மோர்ச்சா ஆகிய விவசாய அமைப்புகள் டெல்லி சாலோ என்ற அணிவகுப்பை தொடங்கி தற்பொழுது நடத்தி வருகிறார்கள். விவசாய சங்கங்கள் மத்திய அமைச்சர்கள் மற்றும் மத்திய அதிகாரிகளுடன் நடத்திய அந்த பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு எட்டப்படாத நிலையில் தற்பொழுது தொடர்ச்சியாக டெல்லியை நோக்கி அவர்களுடைய அந்த பயணம் என்பது நடைபெற்று வந்த நிலையில் சாலைகள் ஆங்காங்கே முள்வெளிகள் மற்றும் நடைபாதைகள் மூலமாக தடை செய்யப்பட்டு அவர்களுக்கு அங்கே அவர்களுடைய அந்த போராட்டத்தை தடை செய்வதற்கான பல்வேறு நடைமுறைகள் நிகழ்த்தப்பட்டது. தற்பொழுது அவர்கள் அங்கிருந்து அகற்றும்படியும் அந்த போராட்டத்தை கைவிடும்படியும் பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கியதன் பிறகாக கண்ணீர் புகைகள் மூலமாக அந்த போராட்டத்தை கைவிடும்படியும் போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்யக்கூடிய அந்த நிகழ்வும் தற்போது அந்த பகுதியில் நடைபெற்று வருகிறது.